காவிரியில் தண்ணி தராத போது அடித்து விரட்டினார்கள். நாங்கள் எத்தனை கிணறுகளை அடித்தோம்? முல்லை பெரியாற்றில் எங்களை அடித்து விரட்டினார்கள் தண்ணீர்கள். எங்கள் பிள்ளைகளை துன்புறுத்தி விரட்டினார்கள். கால்நடையாக நடந்து ஏதிலிகள் போல வந்தோம். எத்தனை மலையாளிகளை தாக்கினோம்? ஏன்? எங்கள் மாண்பு. எங்களை கொன்று குவித்தார்கள், வான்வெளியை தாக்கினார்கள். ராணுவ படை வைத்து, துப்பாக்கி வைத்து, பீரங்கி படைகளை வைத்து எங்கள் ஈழதாயகத்தில் கொன்று குவித்தார்கள். அப்பவும் என் தலைவன் மரபுவழி யுத்தத்தை தான், மரபுவழி போரைத்தான் கடைபிடித்தான். கட்டுநாயக்கா விமானத்தளத்தில் குண்டு வீசிய என் தலைவன் பொது விமானத்தளத்தில் போடுவதற்கு எவ்வளவு நேரமாகும் என்பதை அறிவு சமூகம் எண்ணி பார்க்கவில்லை. ஏன்? அவன் மாண்பு, அவன் பரம்பரை பழக்கம். நாட்டுக்குள் சாராயம் காட்சி விற்கிறார்கள், கள்ளச்சாராயம். காட்டுக்குள் வாழ்ந்த எங்கள் வீரப்பன் சாராயம் காட்சி வித்திருந்தால் தமிழ்நாட்டில் பெரும் முதலாளி ஆகியிருப்பான். ஏன்? அவன் மாண்பு. மது அருந்தவில்லை, சிகரெட்டு புகைக்கவில்லை, வெத்தலவாக்கு போடவில்லை, மனைவி தவிர பிரிதொரு பெண்ணை கனவிலும் நினைக்கவில்லை. ஏன்? அவன் மாண்பு. இவன் சந்தன காட்டில், அவன் வன்னிக்காட்டில். எங்கள் தலைவன். தமிழருக்கென்று ஒரு பிறவி மாண்பு இருக்கு. அதை ஏன் நீ சிதைக்கிற? எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் தமிழகம், எந்த நிலத்தில் வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் ஆந்திரம், வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் கேரளம், வந்தவரை எல்லாம் வாழ வைக்கும் மராட்டியம் எங்க இருக்குது? ஒரு பிழை வந்தவரை எல்லாம் வாழ வைத்ததில் அல்ல, வந்தவரை எல்லாம் ஆள வைத்ததில் வந்துவிட்டது. அவன் தொடர்ச்சியாக தமிழர்களை ஆள வேண்டும் என்று எண்ணினானே ஒழிய, எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல தமிழர்களும் உரிமை பெற்று வாழ வேண்டும் என்று எண்ணல. இதாங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப வழி என்ன இருக்கு? எனக்கு இது என் நிலம், என் நாடு, என் மக்கள், என் அதிகாரம், அது இப்ப எங்களுக்கு வேணும். அதாங்க இருக்கு.